தம்மை போலவே நம்மையும் மாற்ற வேண்டும் என்று தீராத வாஞ்சையும் ஆவலும் விருப்பமும் வேட்கையும் கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த மாலை வேளையிலே அன்புடன் வாழ்த்துகிறேன். பிரசங்கிகளின் வேந்தன், பிரின்ஸ் ஆஃப் பிரீச்சர்ஸ் என்று அழைக்கப்பட்ட C.H. ஸ்பர்ஜன் என்ற பக்தன் இவ்விதமான ஒரு கூற்றை நமக்கு முன்வைக்கிறார். If you want to know what God has to say to you, see what Christ was and is. தேவன் இன்று உங்களோடு என்ன பேச விரும்புகிறார் என்று நீங்கள் அறிய வேண்டுமானால், கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருந்தார், எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய இறுதி செய்தி. Jesus Christ is God's final message. என்னோடு கூட எபிரேயர் 1 அத்தியாயம் முதல் 2 வசனங்களை கவனியுங்கள். இது உபதேசத்துக்கு அடுத்த ஒரு முக்கியமான வாசகம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் அல்லது பிதாக்களோடு பேசிய தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலம் நம்மோடு பேசினார் அல்லது நமக்கு திருவுளம் பற்றினார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று நம்மோடு எப்படி பேசுகிறார் என்றால், தனது வாழ்க்கை மூலமாகவும் தனது வார்த்தைகள் மூலமாகவும் நம்மோடு அவர் இடைப்படுகிறார். நாம் அவருடைய வார்த்தைகளை மட்டும் அல்லது அவருடைய உபதேசங்களை மட்டும் நாம் கவனித்து அவருடைய வாழ்க்கையை கவனிக்க தவறுவோமானால் குற்ற உணர்வும் தீர்ப்புணர்வும் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு மிஞ்சும். எடுத்துக்காட்டாக, இயேசுவின் வாழ்க்கையை பார்க்காமல் அவருடைய வார்த்தைகள் அடங்கிய மலைப்பிரசங்கத்தை மட்டும் நாம் வாசித்தால் 5ஆம் 6ஆம் 7ஆம் அத்தியாயங்கள் மத்தேயுவில் வாசித்து முடித்தவுடனே நமக்கு மிஞ்சுவது குற்ற உணர்வாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஒரு கன்னத்தில் ஒருவன் உன்னை அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பிக் கொடு என்று சொல்லுகிறார். 1 மைல் தூரம் ஒருவன் உன்னை வர வேண்டும் என்று பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் செல் என்று சொல்லுகிறார். உன்னுடைய மேலங்கியே ஒருவன் எடுத்துக்கொண்டால் உள்ளாடையும் கொடுத்து விடு என்று சொல்லுகிறார். இதெல்லாம் சாத்தியமா என்ற கேள்வியோடு அப்படியே மலைத்து போய் நாம் உட்கார்ந்து விடுவோம். ஆனால் அவருடைய உபதேசத்தை அவர் உதாரணமாக நமக்கு காட்டிய அவருடைய மாதிரியான வாழ்க்கையையும் சேர்த்து படிக்கும் பொழுதுதான் நமக்கு சமநிலை உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையிலே குற்ற உணர்வு அல்ல, பாவ உணர்வு உண்டாகி நம்மை பரிசுத்தத்திற்கு நேராக வழிநடத்தும். இந்த வார்த்தைகளை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இங்க 4 சுவிசேஷங்களுக்காக நாம் அவரை அதிகமாக துதிக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷத்தை எழுதிய மத்தேயு அவர் ஒரு வரி அதிகாரி, அரசு அதிகாரி. மார்க்கு நற்செய்தியை எழுதியவர் அவர் ரோம குடிமகனாயிருந்த ஒரு யூதன். லூக்கா சுவிசேஷத்தை எழுதிய லூக்கா என்பவர் ஒரு மருத்துவர். யோவான் ஒரு மீனவர். மத்தேயு மார்க்கத்தில் திளைத்திருந்த யூதருக்கு தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதினார். மார்க்கு அரசியல் வித்தகர்களான ரோமர்களுக்கு தனது சுவிசேஷத்தை எழுதினார். லூக்கா
கிரேக்க ஞானிகளுக்கு தன்னுடைய நற்செய்தி நூலை எழுதினார். யோவான் அனைத்துலகத்தினரின் விசுவாசத்தின் வழியாக அவர்கள் பெற்றுக்கொள்ள போகிற நித்திய ஜீவனை குறித்து எழுதினார். என்னே காம்பினேஷன் பாருங்கள், என்னே ஒரு குழுவை தேவன் இவ்வளவு அழகாக உருவமைத்து தன்னுடைய மகனை நமக்கு முன்பாக சித்தரிக்கிறார் என்று பாருங்கள். இப்படி சித்தரிக்கப்பட்டதால் தான் நமக்கு இயேசுவின் வாழ்க்கையில் இருந்து நடைமுறை சாத்திய கூறுகள் தெளிவாக வெளிப்படுகின்றன. கிரவுண்ட் ரியாலிட்டி, வானத்திலேயே பறந்து கொண்டிராமல் கிரவுண்ட் ரியாலிட்டி. நமது ஆண்டவரை குறித்த ஒரு முக்கியமான நம்மை ஊக்குவிக்கும் சத்தியம் என்ன தெரியுமா? வானத்தில் அவர் உட்கார்ந்திருந்தாலும் அவர் கால்கள் இங்கே பூமியில் தான் இருக்கின்றன. அவர் நாம் பின்பற்றக்கூடிய ஒரு மாதிரி. He is an example that we can really follow. பிரியமானவர்களே, இந்த அடிப்படையில் தான் நாம் இந்த 3-4 நாட்களாக நம்முடைய கருப்பொருளாகிய இயேசு போல என்கிற முக்கியமான சத்தியத்தை நாம் கற்று வருகிறோம். அந்த பல்லவியை பாடி நம்முடைய செய்தியை நாம் துவங்குவோம். இயேசு போல, 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 இயேசுவை போலாவே, இயேசுவை போலாவே, இயேசுவை போலாவே, இயேசுவை போலாக்கும். Like Jesus, 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 like Jesus. I would be like Jesus. I would be like Jesus. I would be like Jesus. Lord, make me like Jesus. இதுவரை இயேசுவை பற்றி 4 முக்கியமான கோணங்களிலே நாம் அவரை கவனித்தோம். முதலாவது, எளிமையில் இயேசு போல, லைக் ஜீசஸ் இன் புவர்னஸ். இரண்டாவது, வேட்கையில் தீரா வாஞ்சையில் இயேசு போல, லைக் ஜீசஸ் இன் பேஷன். மூன்றாவது, இரக்கத்தில் இயேசு போல, லைக் ஜீசஸ் இன் பிட்டி. நான்காவது, தூய்மையில் பரிசுத்தத்தில் அல்லது புனிதத்தில் இயேசு போல, லைக் ஜீசஸ் இன் பியூரிட்டி. இன்று நாம் 5வது தலைப்புக்குள் கடந்து செல்வோம். லைக் ஜீசஸ் இன் பீஸ், சமாதானம் என்பதில் இயேசு போல. லைக் ஜீசஸ் இன் பீஸ், சமாதானம் என்பதில் இயேசு போல. சமாதானம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலேயே பின்னி பிணைக்கப்பட்டிருந்தது. எப்படி சொல்லுகிறேன்? அவரை குறித்த பழைய ஏற்பாட்டில் உள்ள முக்கியமான கிறிஸ்துமஸ் தீர்க்க தரிசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, உச்சத்தை எட்டுவது சமாதான பிரபு. அது மட்டுமல்ல, அவருடைய பிறப்பை அறிவித்த
விண்தூதர் கூட்டம், விண்தூதர் சேனை என்ன சொன்னார்கள்? தேவனுக்கு மகிமையும், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும். அவருடைய பிறப்பிலேயே இந்த சமாதானம் என்பது வெளிப்பட துவங்குவது நமக்கு பேரூக்கமாயிருக்கிறது. பழைய ஏற்பாடு போராட்டத்தில் ஈடுபட்ட இரு சகோதரர்களை வைத்து துவங்குகிறது, காயின், ஆபேல். புதிய ஏற்பாடோ ஊழியத்திற்கு இயேசுவால் அழைக்கப்பட்ட இரு ஜோடிகளான சகோதரர்களோடு துவங்குகிறது. திருப்புங்கள் திருமறைக்கு, மத்தேயு 4ஆம் அத்தியாயம் 18ஆம் வசனம் முதல் வாசிக்கிறேன். எவ்வளவு அழகாக அந்த புதிய ஏற்பாட்டு பக்கங்கள் துவங்குகிறது என்று பாருங்கள். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுவுடனே படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தந்தையையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பழைய ஏற்பாட்டு துவக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இரு சகோதரர்கள். புதிய ஏற்பாட்டு துவக்கம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய இரு ஜோடி சகோதரர்கள், சகோதரர்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய மக்கள் எல்லாரும் சகோதரர்கள், சகோதரிகள். இந்த வார்த்தையை நான் அடிக்கோட்டு எடுக்கிறேன். All the children of God are brothers and sisters. இந்த அடிப்படை சகோதரத்துவம், brotherhood of all believers என்பது சரிவர திருச்சபை மக்களால் புரியப்படாததாலேயே சபைகளுக்குள் அத்தனை குழப்பங்களும் நிகழ்கின்றன. எடுத்துக்காட்டாக, ஆபிரகாமின் மெய்ப்பருக்கும் லோத்துவின் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாகிறது. மேய்ப்பர்களுக்கு, பாஸ்டர்களுக்கு வாக்குவாதம் உண்டாவது சகஜம்தானே. ஸோ இவர்களுக்குள் வாக்குவாதம் உண்டாயிற்று. அப்பொழுது ஆபிரகாம் அதை எப்படி தீர்த்து வைத்தார் தெரியுமா? யார் சரி யார் தவறு என்று கவனிக்கவில்லை. நாம் சகோதரர்கள். அங்க முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல எல்லாம் முடிஞ்சிருச்சு. We are brothers. நமக்குள்ள எப்போ வாக்குவாதம் பண்ணக்கூடாது. பிரியமானவர்களே, அநேக ஆலயங்களிலே சில வசனங்களை எடுத்து அந்த ஆல்டர்லேயே அல்லது முன்னாலே எழுதி போட்டிருப்பார்கள். நல்ல வசனங்கள் தான். ஏனென்றால் திருமறையில் உள்ள எல்லா வசனமும் நல்ல வசனம் தான். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இந்த வசனம் போட்டால் இன்னும் கொஞ்சம் பயனுள்ள வகையில் இருக்கும். நாம் எல்லாரும் சகோதரர். ஏனென்றால் எல்லா விதமான குழப்பங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், சண்டைகளுக்கும், போராட்டங்களுக்கும் தீர்வு, முடிவு எது தெரியுமா? நாம் சகோதரர். ஆகையால் நாம் சண்டை போடக்கூடாது. ஆகையால் நாம் வீணாக வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அங்கே மோசே செல்லுகிறான். ஒரு எபிரேயன், அங்கே ஒரு எகிப்தியன். அவர்கள் சண்டை போடுவதை பார்த்து எகிப்தியனை அங்கே முடித்து விடுகிறான். அடுத்த நாள் போகும் பொழுது எபிரேயரிலேயே 2 பேர் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கேயும் ஆபிரகாமின் அதே ஞான வார்த்தைகளை மோசே பயன்படுத்தினார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் சகோதரராக இருக்கிறீர்கள், ஏன் சண்டையிடுகிறீர்கள் என்று தீர்த்து வைத்தார். ஆண்டவரே, எங்கள் திருச்சபைகளிலே ஆபிரகாமையும் மோசேயும் போன்ற தலைவர்களை
எழுப்புவீராக. ஆமென். அதுதான் நம்முடைய திருச்சபைகளுக்கு தீர்வு காணுவதற்கு, சண்டைகளுக்கு தீர்வு காணுவதற்கு ஒரே வழி என்று நான் சொல்லுவேன். இங்குதான் மூத்த குமாரன், தி எல்டர் பிரதர், அவன் தவறினான். பிதாவின் தந்தையின் அன்பு, ஆனால் இந்த மூத்த குமாரனுடைய மனப்பான்மை ஒன்றுக்கொன்று இரு துருவங்கள் போல் வேறுபட்டிருந்தன. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லூக்கா 15ஆம் அத்தியாயத்திலே 3 உவமைகளை கூறினார். ஒன்று காணாமல் போன ஆடு, அடுத்தது காணாமல் போன காசு, அடுத்தது காணாமல் போன மகன். இந்த 3ஐயும் நீங்கள் கவனித்தால், காணாமல் போன ஆட்டை குறித்து 3 வசனங்கள், காணாமல் போன காசை குறித்து 2 வசனங்கள், காணாமல் போன மகனை குறித்தோ 21 வசனங்கள். ஏனென்றால் அங்கே ஒரு முக்கியமான சத்தியத்தை அவர் வலியுறுத்த விரும்புகிறார். இளைய குமாரன் மனம் திரும்பி தந்தையினிடத்திலே வருகிறான். வேலைக்காரரை கூப்பிட்டு மூத்தவன் கேட்கிறான், என்ன சத்தம், என்ன நடனம், என்ன இசை, என்ன கொண்டாட்டம்? உடனே வேலைக்காரர் சொல்கிறார், உங்களுடைய தகப்பனுடைய இளைய மகன் வந்தார் என்று சொல்லவில்லை, உன்னுடைய சகோதரன் வந்து விட்டான் என்று சொன்னார். வெளியே வர, உள்ளே வர அவனுக்கு மனதில்லை. வெளியே பிடிவாதமாக நிற்கிறான். தகப்பன் வெளியே வந்து அவனை பார்த்து, உள்ளே வா, உன்னுடைய சகோதரன் திரும்ப வந்து விட்டான் என்று சொல்லுகிறார். 2 இடத்துல நீங்கள் கவனித்தால் அது என்னுடைய இருதயத்தை அதிகமாக உருக்கிற்று. என் இளைய மகன் வந்து விட்டான் என்று சொல்லவில்லை, உன்னுடைய சகோதரன் திரும்ப வந்து விட்டான் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இங்குதான் ஆவிக்குரிய கண்ணோட்டம் நமக்கு தேவை. நம்முடைய திருச்சபைகளிலே இவ்விதமான ஒரு உணர்வு உண்டாகுமானால் நிச்சயமாகவே நாம் உலகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? இயேசு சொன்னார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால் நீங்கள் என் சீடர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும். The only way to bring about a global impact is by exhibiting and manifesting and exercising brotherly love with one another. மலைப்பிரசங்கம் 5, 6, 7 மத்தேயு அத்தியாயங்களிலே உண்டு. அதை நீங்கள் வாசித்து பார்த்து நேரம் கிடைக்கும் பொழுது ஒவ்வொரு தலைப்பை குறித்தும் எத்தனை வசனங்கள் என்று எண்ணி பாருங்கள். ஆச்சரியமான ஒரு முடிவுக்கு வருவீர்கள். வேறு எந்த தலைப்பையும் விட சக உறவுகளை குறித்து தான் இயேசு மலைப்பிரசங்கத்தில் அதிகம் பேசியிருக்கிறார். More than any other topic, the Lord Jesus Christ has dwelt at large on the subject of interpersonal relationships. எவ்வளவு முக்கியம் என்று பாருங்கள். எடுத்துக்காட்டாக ஒரு சில வசனங்கள். மத்தேயு 5ஆம் அத்தியாயம் 13ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது உவர்ப்பு அற்றுப்போனால் எதினால் அது உவர்ப்பாக்கப்படும் அல்லது சாரமேற்றப்படும் என்று கேட்கிறார். இந்த உப்பு என்றால் என்ன? அதை புரிந்து கொள்ள மார்க்கு 9ஆம் அத்தியாயத்திற்கு வாருங்கள். எப்பொழுதுமே வசனத்தை வசனத்தோடு ஒப்பிட்டு படிக்க வேண்டும். அதற்கு தான் இந்த ஒத்துவாக்கிய அகராதிகளும் ஒத்துவாக்கிய வேதாகமங்களும் நமக்கு பயன்படும். வேதத்தின் ஒரு வசனம் இன்னொரு வசனத்தின் மீது வெளிச்சம் வீசும். வேதத்தின் ஒரு வசனம் இன்னொரு வசனத்தை விளக்கும். The Bible is the Bible's best commentary. வேதமே வேதத்தின் பிரதான வியாக்கியானம். இதுதான் ஒத்துவாக்கிய வேதங்கள் அல்லது ஒத்துவாக்கிய அகராதியினுடைய பயன். மார்க்கு 9ஆம் அத்தியாயம் 49ஆம் 50ஆம் வசனங்கள். எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனிதனும் அக்னியினால் உப்பிடப்படுவான். அது என்ன அந்த உப்பு? உப்பு நல்லதுதான்,
உப்பு சாரமற்று அல்லது ஓர்ப்பு அற்று போனால் அதற்கு எதனாலே திரும்பவும் நீங்கள் சாரம் உண்டாக்குவீர்கள் என்று சொல்லிவிட்டு இதற்கு விளக்கம் உடனே வருகிறது. உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உடையவர்களாயும் இருங்க. இந்த உப்புனாலே, நீங்கள் உப்பு என்றாலே அந்த உப்புனா என்னது? ஒருவருக்கு ஒருவர் இருக்கிற சமாதானம். By salt Jesus meant the saltiness of peace that we should exhibit between one another. அதே விளக்கத்தை பவுல் கொலோசியர் 4 அத்தியாயம் 3 கொடுப்பதை கவனியுங்கள். கொலோசியர் 4:6. அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படி உங்கள் வார்த்தை எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் இருப்பதாக. சமாதானமான சக உறவுதான் உப்புத்தன்மை. அதிலும் குறிப்பாக நம்முடைய வார்த்தைகள் உப்பினால் சாரமேற்றப்பட்டதாக இருப்பதாக, சமாதானமான வார்த்தைகளாக இருப்பதாக. இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல் முறையாக நரகத்தை குறிப்பிட்டார். சகோதரனை பார்த்து மூடனே, சகோதரனை பார்த்து வீணனே என்று சொல்லுகிறவன் நரகம் என்று வெறுமையாக சொல்லாமல் எரி நரகம் என்று சொன்னார். அதுவரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே மோட்சத்தை குறித்தும் விண்ணகத்தை குறித்துமே பேசிக்கொண்டிருந்தவர் இந்த வீணனே மூடனே என்கிற வார்த்தைகளை குறிப்பிடும் பொழுதுதான் அவர் எரி நரகத்தை குறித்து பேசினார். அதை பேசி அடுத்த வசனத்திலே, ஆகையால் நீ பலிபீடத்தில் வந்து உன் காணிக்கையை செலுத்த வரும் பொழுது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவு உண்டு. உனக்கு உன் சகோதரன் பேரில் குறைவு என்றல்ல, உன் பேரில் உன் சகோதரனுக்கு வருத்தம் உண்டு என்று நீ நினைவு கூர்ந்தால் உன்னுடைய காணிக்கையை செலுத்தாதே, அங்கேயே வைத்துவிட்டு முன்பு போய் முதலில் போய் அவனுடன் ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. பிரியமானவர்களே, வார்த்தைகளுக்காகவே நாம் ஒப்புரவாக வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் தவறான செயல்களுக்கு கூட நாம் ஒப்புரவாவதில்லை. Jesus Christ emphasized reconciliation even for abusive words, but we are least bothered about reconciliation even for bad and evil deeds against our brothers and sisters. திருவார்த்தையை நாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வரும் பொழுதுதான் அந்த வார்த்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னது போல உமது வசனத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும் என்பது உண்மையாகிறது. இன்னொரு எடுத்துக்காட்டை இந்த மலை பிரசங்கத்திலிருந்தே நாம் எடுக்க வேண்டுமானால், அவர் விவாகரத்தை குறித்து அல்லது மன விலக்கை குறித்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்கக்கூடாது என்று சொன்னார். உடனே சீடர்களுக்கு வயிறு கலங்கி விட்டது. உடனே அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வைத்தால் குடுமி சிறைச்சால் மொட்டை என்ன மாதிரி அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? அப்போ கல்யாணமே பண்ணாமல் இருக்க தான் பெற்றேன்ட்டாங்க. சொன்னாங்களா? அப்படியானால் இப்படி இருக்குமானால் திருமணமே பண்ணாதிருப்பது தான் நல்லது. இதெல்லாம் எனக்கு இந்த பிரச்சனை இவ்வளோ கட்டுப்பாடோடலாம் இருக்க முடியாது, அதனால் திருமணமே வேண்டான்னு சொன்னார். அப்போ உடனே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைகளை இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் தான் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, சமாதானத்தோடு வாழ்வது கணவனுக்கும் மனைவிக்கும் மட்டுமல்ல, சகோதர சகோதரிகளுக்கும் அது இலகுவானதல்ல, ஆனால் இயலாததும் அல்ல. நல்லா கவனியுங்கள். அது ஏனென்றால் இந்த திருச்சபையில் நாம் எல்லாரும் ஐக்கியமாக தேவனால் இணைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனால் இணைக்கப்பட்டிருக்கிறதை மனிதன் என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? கல்யாணத்துக்கு மட்டும்தான் சொல்லணுமா? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆண்டவர் தானே இணைத்தாரு.
கணவனும் மனைவியும் அவர்கள் இனி இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் ஒரே சரீரமாய் இருப்பார்கள். அப்படியே நாமும் கூட ரட்சிக்கப்பட்ட உடனே நாம் கிறிஸ்துவின் சபையில் ஒரே சரீரமாய் இருக்கிறோமா இல்லையா? அதே தானே. சோ தேவன் இணைத்து நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறார். நான் அந்த வசனத்தை அப்படியே நான் எடுத்து இன்னொரு இடத்துல நான் அதை பதிக்கிறேன். கடினம்தான். சீடர்கள் அன்றைக்கு ஒழுங்காக சொன்னார்கள், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நானும் இன்னைக்கு அதான் சொல்றேன், கடினம்தான். அன்புடனும் பாசத்துடனும் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் நெடுகவே விசுவாசிகள் காலத்தை கடத்துவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அது கடினமானது தான். ஆனால் அது இயலாத காரியம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் திருவரையிலே உள்ள முக்கியமான ஒரு சத்தியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவ்விதமாக சமாதானத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிற காலங்களிலே ஒரு முக்கியமான குறிப்பை திரும்ப திரும்ப அழுத்தினார். அது என்ன தெரியுமா? இனவெறிக்கு அவர் முழுக்க முழுக்க எதிரானவர். அதை கலோக்கியலாக வழக்க சொல்லாக சொல்ல வேண்டுமானால், இந்த ஜாதி பெருமைக்கு, இந்த ஜாதி வேறுபாட்டுக்கு, இந்த ஜாதி பிசாசுக்கு ஆண்டவர் முழுக்க முழுக்க எதிரானவர். நன்றா கவனிங்க. குறிப்பாக நாசரியத்துக்காரங்களும் நாகர்கோயில்காரங்களும் நல்லா கவனிங்க. நான் நாசரியத்துக்காரன், அதனால தைரியமா பேசுறேன். இந்த இனவெறி, இந்த ஜாதி வெறிக்கு நாம் மிகவும் கவனமாக இல்லாவிட்டால் ஆண்டவருடைய உசிதமான நன்மைகளை நாம் இழந்து விடுவோம். இந்த இனவெறி கூடாது என்பதற்காக ஆண்டவர் சில முக்கியமான காரியங்களை நிகழ்த்தினார். அதை வரிசைப்படுத்துகிறேன், உங்களுக்கே அது ஆச்சரியமாக இருக்கும். 100க்கு அதிபதி வருகிறான். வேலைக்காரனுக்கு சுகம் இல்லை. நான் வருகிறேன், நீர் வர வேண்டாம். ஒரு வார்த்தை சொல்லும். வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான், செய் என்றால் செய்கிறான். ஒரு வார்த்தை போதாதா? உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இஸ்ரவேலருக்குள்ளும், அவர் அந்த யூத ஜாதியை பற்றி பேசுறார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார். அங்கே ஒரு சமாரிய பெண்மணியின் இடத்துல போய் அவர் தண்ணீர் வாங்கி குடிக்கிறார். அது பரவாயில்லை, தண்ணீர் வாங்கி குடித்தது. அந்த சமாரியர்கள் எல்லாரும் இவரை பார்க்க வருகிறார்கள். அநேகர் விசுவாசித்தார்கள். நல்ல காரியம். அதை விட ஒன்று முக்கியமான காரியம் அங்கே நிகழ்ந்தது என்ன தெரியுமா? இயேசு மேலும் 2 நாட்கள் அந்த கிராமத்திலே தங்கி இருந்தார். ஒரு பிராமண அர்ச்சகர் துப்புரவு தொழிலாளி வீட்டிலே 2 நாட்கள் தங்கி இருந்து சாப்பிடுவாரா? அதை உங்களால் கற்பனை பண்ண முடிகிறதா? Are you able to imagine a Brahmin priest staying in the house of a scavenger and eating the food that he or she cooks? நான் மிகப்படுத்தவில்லை. அன்றைக்கு யூதருக்கும் யூதர் அல்லாதவருக்கும் இருந்த வேறுபாடு அதுதான். அப்படிதான் இருந்துச்சு. அதை இயேசு கடந்து சென்றார். ஒருவன் குற்றவாளியாய் கிடக்கிறான். அவன் யார்? யூதன். ஏன்? அவன் எரிகோவில் இருந்து எருசலேமுக்கு போகவில்லை, எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். அவர் யூதன், குற்றவாளியாய் கிடக்கிறான். ஒரு யூத ஆசாரியன் பார்க்காமல் போய்விட்டான், அல்லது பார்த்து கண்டும் காணாமலும் போய்விட்டான். ஒரு யூத லேவியன் பார்த்து கண்டும் காணாமலும் போய்விட்டான். ஏன் 2 பேரும் பார்த்து கண்டு காணாமல் போய்விட்டார்கள்? ஏற்கனவே அவனை திருடி விட்டார்கள். இனி திருட என்ன இருக்கிறது? சிரிக்க கூட மாட்டேங்கிறீங்களோ, புரியல. இன்னும் அவன் எல்லாத்தையும் அவனை அடிச்சிட்டாங்க. இன்னும் இப்போ அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 2 பேரும் போயிட்டாங்க. வந்தது யார்? சமார். அடிபட்டது யூதன், பார்த்து கண்டும் காணாமலும் போனது யூதர்கள். அவனுக்கு உதவினவன் ஒரு சமாரியன். ஆண்டவர் அந்த நாடகத்தை எப்படி அழகாக பிம்பம் பிடித்து காட்டுகிறார் பாருங்க. இது வேண்டுமென்றே ஆண்டவர் செய்தார். 10 குஷ்டரோகிகள் வருகிறார்கள், சுகமடைந்து செல்லுகிறார்கள். ஒருவன் மட்டும் திரும்பி வருகிறான். இயேசு கேட்கிறார், இந்த அந்நியனை விட வேறு ஒருவரும் வரவில்லையா என்று கேட்கிறார். அப்ப அந்த 10ல் 9 பேர் யூதர்கள், ஒருவன் தான் யூதர் அல்லாதவன். அதை இயேசு கிறிஸ்து அங்கே சுட்டி காட்டுகிறார் பாருங்கள்.
மட்டுமல்ல, இயேசு சொல்லுகிறார், இஸ்ரவேலிலே எத்தனையோ விதவைகள் இருந்தார்கள், ஆனால் எலியா சீதோனில் இருந்த ஒரு விதவையின் இடத்தில் தான் அனுப்பப்பட்டார். இது சொல்லணுமா? இது இப்படி கோடு போட்டு காட்டணுமா? இஸ்ரவேலிலே எத்தனையோ விதவைகள் இருந்தார்கள், ஆனால் எலிசா சீரியாவில் உள்ள ஒரு விதவையின் இடத்திலே அனுப்பப்பட்டார். அந்த புறவினத்தார் அவர்களை உயர்த்தி பிடிப்பதற்காக என்னுடைய ஆண்டவர் வேண்டுமென்றே இந்த எடுத்துக்காட்டுகளை தன்னுடைய புத்தகத்திலே அவர் எடுத்து வைத்தார். கோரோசின், பெத்சாய்தா இவைகளெல்லாம் யூத நகர்கள், யூத பட்டணங்கள். அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஐயோ, உங்களிலே நடத்தப்பட்ட செயல்களும் அற்புதங்களும் புறவினத்தாரின் நகர்களாகிய தீருவிலும் சீதோனிலும் நடந்திருந்தால் அன்றைக்கே ரெட்டுடுத்தி அவர்கள் சாம்பலில் உட்கார்ந்திருப்பார். மீதியெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. இதான் ஜீசஸ். அவர் ஒரு புரட்சிகரமான ஆள். அந்த நாட்களில் இருந்த அந்த இனவெறிக்கு அவர் எதிராக குரல் கொடுத்தார். பிரியமானவர்களே, பிரசங்க பீடத்தில் இருந்து கொண்டு நம்முடைய தேவனிடத்தில் பாரபட்சம் இல்லை, நம்முடைய தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று முழங்குவது எளிது. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை, நம்மிடத்தில் பட்சபாதம் இருக்கிறது, நம்மிடத்தில் பாரபட்சம் இருக்கிறது. நம்முடைய பேச்சுக்கும் நடத்தைக்கும் எவ்வளவு முரண்பாடு என்பதை பாருங்கள். பிரியமானவர்களே, நம்ம அநேகர் மிஷனரி பணிகளை தாங்குகிறோம். மிஷனரி பணி என்றால் என்ன? மாற்று கலாச்சார நற்செய்தி பணி, கிராஸ் கல்ச்சரல் இவாஞ்சலிசம். மாற்று கலாச்சார நற்செய்தி பணியை அவ்வளவு ஆர்வத்தோடும் ஜெபத்தோடும் தாங்குகிற நாம் இங்கே கொஞ்சம் கலாச்சாரம் வித்தியாசம் இருந்தாலும் நம் தாண்ட மாட்டோமே. நான் சொல்லுகிறேன், those who are not able to think cross culturally inside the church compound should not have no right to talk about cross cultural evangelism in the frontier fields. திட்டமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நான் திரும்ப பெறுவதற்கு ஆயத்தமா இல்லை. இதுதான் உண்மையான சத்தியம். மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். எனவே சீடர்களை அனுப்பும்போது சொல்லி அனுப்புகிறார், ஒரு வீட்டிற்குள் நுழையும் பொழுது அந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாகுக என்று சொல்லுங்கள். அதோடு நிறுத்தாமல், சமாதானத்திற்கு தகுதியானவன் அங்கே இருந்தால் அந்த சமாதானம் அங்கே தங்கும். சமாதானத்திற்கு தகுதியானவன் அங்கே இல்லை என்றால் அந்த சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்பும். அப்படியானால் நல்ல குடும்பமோ கெட்ட குடும்பமோ அது குடும்பமாக இருந்தால் அதற்கு சமாதானம் என்று சொல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு. என்னே விரிந்த மனது, என்னே விசாலமான இருதயம், ஆண்டவரே இப்படி நீர் எங்களை மாற்ற மாட்டீரா என்பது நம்முடைய இதய கதறலாயிருக்கும். நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் சமாதானம் கூறாவிட்டாலும் இருக்கிற சமாதானத்தை கூறு போடாதிருங்கள். நீங்கள் சமாதானம் பண்ணாவிட்டாலும் சச்சரவு பண்ணாமல் இருங்கள். Even though you may not declare peace, please don't disrupt peace. எத்தனை குடும்பங்கள் பிற குடும்பங்களின் தேவையற்ற தலையீட்டால் பிரிந்து இன்னும் அதிக குழப்பத்திற்குள் சென்றிருக்கின்றன. உங்களுக்கு தெரியுமா? Do you know how many families have got into greater difficulties just because of unnecessary and unkind interference of other families? ஒரு நாளும் ஒரு குடும்பத்தையும் பற்றி துர்ச்செய்திகளை பரப்பாதிருங்கள். சமாதானத்தை உண்டாக்குங்கள், சமாதானத்தை உடைக்காதீர்கள். Make peace, don't break peace. திருவசனம் சொல்லுகிறது,
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருவாய் மலர்ந்த வார்த்தைகள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. பிள்ளைகள்னா சில்ட்ரன், சின்ன பிள்ளைங்க. ஆனால் தேவனுடைய புத்திரர், சன்ஸ், வளர்ந்தவர்கள். அதான் மெச்சூரிட்டி. கிறிஸ்தவ முதிர்ச்சி என்றாலே சமாதானம் பண்ணுவது. நான் ஒரு வார்த்தையை சொன்னேன், அன்றைக்கும் அதே வார்த்தையை சொன்னேன். குடும்பங்களுக்குள் பிரச்சனைகளை உண்டாக்காதிருங்கள். ஒரு குடும்பம் பாடுபடும் பொழுது கை தொட்டி சிரிக்காதிருங்கள். அந்த குடும்பத்தின் வாசலை தட்டிய புயல் நாளைக்கு உங்கள் வாசலை தட்டலாம், யாருக்கு தெரியும். அப்போ ஒரு கேள்வி வருது, சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே வாளையே அனுப்ப வந்தேன் என்று இயேசு சொன்னாரு. அதனுடைய பொருள் என்ன? அந்த அத்தியாயம், மத்தேயு 10ஆம் அத்தியாயத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் எந்த சூழ்நிலையில் இயேசு அதை சொல்கிறார் தெரியுமா? அவருக்காக தைரியமாக சாட்சி பகிர்ந்து, அவருக்காக தேவையானால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்ற முயலும் பொழுது, தாயோ தகப்பனோ மகனோ மகளோ மருமகனோ மருமகளோ மாமனாரோ மாமியாரோ யாராவது உனக்கு தடையாக வந்தால் அந்த கயிற்றை நான் வெட்டி விடுவேன் என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார். அந்த வசனத்தை எடுத்து பார்த்தால் அங்குதான் அவர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஒரு சின்ன சாட்சி. 1971 முதல் 75 வரை வேலூர் சிஎம்சி மருத்துவமனையிலே நான் ஒரு கட்டிட பொறியியலராக பணியாற்றி கொண்டிருந்தேன். 1962ஆம் ஆண்டு நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்தே என்றாவது ஒரு நாள் முழுமையாக நான் தேவனுடைய பணியில் இறங்க வேண்டும் என்கிற வாஞ்சை எனக்குள்ளே பெருகிக்கொண்டே இருந்தது. 5 ஆண்டுகள் வேலை செய்தேன். ஏனென்றால் படித்த 5 ஆண்டுகளிலே நான் எடுத்த அரசு கடனை நான் திரும்ப செலுத்த வேண்டியது இருந்ததால் 5 ஆண்டுகள் நான் வேலை செய்து அந்த கடனை செலுத்தி முடித்ததும் 75ஆவது ஆண்டு வேலையை ரிசைன் பண்ண நான் விரும்பினேன். அப்பொழுது என் அம்மா இடத்துல சொன்னேன். அம்மா கண்ணீர் விட்டார்கள். என்ன அம்மா அழுகிறீர்கள் என்று கேட்டேன். என்னுடைய நெடுநாள் வாஞ்சை நிறைவேறுகிறது, இது ஆனந்த கண்ணீர் என்று சொன்னார்கள். என் மனைவியிடத்தில் மாமனார் மாமியார் இடத்துல ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் அல்லவா என்று கேட்டேன். அப்பொழுது அவள் சொன்னால், நீங்கள் ரிசைன் பண்ணட்டுமா என்று கேட்க போகாதீர்கள், ரிசைன் பண்ணிவிட்டு அதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அதுதான் பிராக்டிக்கல் விஸ்டம். ரிசைன் பண்ணி அந்த ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ண பிறகு நானும் என் மனைவியும் தஞ்சாவூருக்கு ரயிலிலே பயணமானோம். அங்கே போய் அங்கிள் ஆண்டி ஒரு முக்கியமான காரியம் சொல்ல வந்திருக்கிறோம். என்ன அப்படின்னு. இல்லை அங்கிள், நான் அந்த மாதிரி ரிசைன் பண்ணிடலான்னு சொல்லி நினச்சேன். பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ உடனே எங்கள் மாமனார் சொன்னது, ஒரு என்ஜினியர் கணவனுக்கு தான் என்னுடைய டாக்டர் மகளை நான் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ உடனே எங்கள் மாமியார் சொல்கிறாங்க, சரி அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க, இனிமேல் அதை பேசி சரி பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் மாமியாருக்கு சும்மா இருக்க முடியல. அவங்க என்ன பண்ணாங்க, அப்புறம் தினகரனுக்கு ஒரு லெட்டர் எழுதினாங்க. அப்போல்லாம் ரொம்ப ஃபோன்லாம் பண்ண முடியாது இல்லையா, ஒரு லெட்டர் எழுதினாங்க. இந்த மருமகன் இப்படி பண்ணிட்டாரு, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? யார் என்ன நினச்சா எனக்கு என்ன நினைக்கிறீங்க நீங்கள் மாமியார் எழுதினாங்க. அவர் அங்கேருந்து உடனே, தம்பி ஸ்டான்லி எனக்கு தெரியும், அதை பற்றி ஒரே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் பதறினார். எங்களோட மாமியார் நிம்மதி அடைந்தாங்க. பட் இதில் பாயிண்ட் என்னன்னா, பெர்மிஷன் கேட்ட போனால் கண்டிப்பாக அதில் ஒரு பிரேக் விழுந்திருக்கும், பிறகு ஒரு போராட்டம் வந்திருக்கும். ரிசைன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் தான் பண்ணேன். நான் நெடுகவே அநேக வாலிபருக்கு இந்த சத்தியத்தை சொல்லி அநேகரை மிஷினரி பணிக்களங்களுக்கு அனுப்பும் பாக்கியம் பெற்றவன் நான். சும்மா ஒரு ஏட்டு சுரக்காயை நான் பேசிகிட்டு இருக்கல. கர்த்தர் அழைத்தால் எவ்விதமான கட்டுகள் இருந்தாலும் அதை அறுப்பதற்காகவே ஆண்டவர் பட்டயத்தை அனுப்ப வருகிறார். எனவேதான் இயேசு சொன்னார், என்னை விட தன்னுடைய குடும்பத்தாரை நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். குடும்பங்களில் மட்டுமல்ல, ஊழியங்களிலும் அதிகமான சமாதானம் தேவைப்படுகிற ஒரு முக்கியமான காலத்திலே நாம் இருக்கிறோம். யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு பாதையை அவன் சரி பண்ணுகிறான்.
பள்ளத்தை எல்லாம் நிரப்புகிறான், மேட்டை எல்லாம் அவர் தகர்த்து சமமாக்குகிறான், கோணலானவைகளை அவன் நேராக்குகிறான், கரடுமுரடானவைகளை அவன் சமமாக்குகிறான். அங்கே இயேசு வருகிறார், அவருக்கு பாதி சேவை பண்ணப்படுகிறது. அப்பொழுது பூமியில் உள்ள மக்கள் எல்லாம் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். அந்த ரட்சிப்பு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு இதைத்தான் சொன்னார், விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் இன்னொருவன். விதைத்தவன் யோவான், அறுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவானுடைய விதைப்பின் பலனை இயேசு அறுத்தார். இதை நாம் மாற்றி சொல்ல முடியாது. அதைத்தான் சீடர்களிடம் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பிரயாசப்படாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். இன்னைக்கு நம்முடைய சுவிசேஷ கூட்டங்கள் அல்லது நம்முடைய நற்செய்தி பிரமாதமான மாநாடுகளிலே சுவிசேஷகர் வல்லமையாக ஒரு 3/4 மணி நேரம் பிரசங்கி முடித்த உடனே, கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள் என்று சொன்ன உடனே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கரங்கள் உயர்கின்றன. அவர் மார்தட்டி கொள்ளக்கூடாது. நான் என்னுடைய 3/4 மணி நேர பிரசங்கத்தில் எத்தனை பேர் கரந்தட்டினார்கள், கரத்தை உயர்த்தினார்கள் என்று அவர் மார்தட்டக்கூடாது. ஏன் தெரியுமா? எத்தனையோ பிரசங்கங்களை அவர்கள் ஏற்கனவே கேட்டிருப்பார்கள். அது பண்படுத்தப்பட்ட நிலம். எத்தனையோ பேர் விதைத்தார்கள். ஆனால் இந்த பிரசங்கியார் அதை அறுத்தார். முக்கியமான ஒரு சத்தியம். இதையெல்லாம் ஊழியர்கள் தங்களுடைய ஊழியத்தில் எப்பொழுது நினைவில் வைக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அப்படியே வழிநடத்தி கொண்டு போகும் பொழுது இந்த சத்தியத்தை ஆணித்தரமாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் மனதிலே அது பதிக்கிறார். பலவிதமான ஊழியங்களை நாம் அங்கீகரிக்க கற்றுக்கொள்ளாவிட்டால் பெரிதாக ஒன்றையும் சாதிக்க முடியாது. எபேசியர் 4:13 5 வகை ஊழியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர். பெருவிரல் அப்போஸ்தலரை குறிக்கும், அத்தாரிட்டி, அதிகாரம். ஆள்காட்டி விரல் தீர்க்கதரிசியை குறித்தும், நீதான் அந்த மனுஷன். நடுவிரல் நீட்டமான விரல், அது வெளியே சென்று கொண்டிருக்கிற சுவிசேஷகனை குறிக்கும். மோதிர விரல் கவனிப்பு கொடுக்கிற விரல் மேய்ப்பரை குறிக்கும். சுண்டு விரல், அந்த ஒரு விரல் தான் காதுக்குள் போகும், அது போதகரை குறிக்கும். டீச்சிங் அது ஒண்ணுல தான் உள்ள போகும். இந்த 5 விரல்களும் ஒருங்கிணைத்து இந்த உள்ளங்கையில் வராவிட்டால் என்ன பயன்? யோசித்து பாருங்க. இதான் 5 மினிஸ்ட்ரிஸ், 5 மினிஸ்ட்ரிஸ். நம்முடைய உடல் உறுப்பிலேயே ஆண்டவர் அதை அழகாக அவர் அமைத்திருக்கிறார். இதை புரியாத யோவான் இயேசுவினிடத்தில் வந்து, நம்மோடு உம்மை பின்பற்றாத ஒருவன், நல்லா பாருங்க, உம்மை பின்பற்றாத ஒருவன் இல்ல, நம்மோடு உம்மை பின்பற்றாத ஒருவன் பிசாசுகளை துரத்தி கொண்டிருப்பதை பார்த்து நாங்கள் அவனை தடுத்தோம். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், எனக்கு விரோதியாயிராதவன் என்னோடு என் பக்கத்தில் என் கட்சியில் தான் இருக்கிறான், அவனை தடுக்க வேண்டாம் என்று சொல்கிறான். இப்படிப்பட்ட ஒரு யோவான் தான் பின்னால் அன்பின் அப்போஸ்தலனாக மாறினான். அன்பை பற்றி அதிகமாக புதிய ஏற்பாட்டிலே பேசினவன் இதே யோவான் தான். இடி முழக்கத்தின் மகனாயிருந்தவன் முழுவதுமாக தேவனால் மறுரூபப்பட்டு பெயரே அன்பின் அப்போஸ்தலன் என்கிற ஒரு நிலையை அவன் எய்தினான் என்றால் நம்ம எல்லாருக்கும் அது உற்சாகம் தானே. கர்த்தர் நம்மையும் அப்படி மாற்ற முடியும் தானே. அதுதான் கர்த்தருடைய கரமும் கர்த்தருடைய செயலும் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒன்று. தமிழ்நாட்டிலே அடிக்கடி சொல்லப்படுகிற ஒரு பழமொழி உண்டு, யார் குத்தினால் என்ன, நெல் அரிசியானால் போது. மறந்துட்டீங்களா பழமொழிய? யார் குத்தினால் என்ன, நெல் அரிசியானால் போதாதா? இட் மேட்டர்ஸ் நாட் who pounds the paddy, provided it becomes rice. இது நம்முடைய மனதிலே ஆணித்தரமாக எப்பொழுதும் பதிந்திருக்க வேண்டும். இன்னொரு நேரம் சமாரிய கிராமத்துக்கு போகிறார்கள்.
அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, திருவசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே திருவசனத்தை மேற்கோள் காட்டி, ஆண்டவரே, எலியா செய்தது போல எங்களுக்கு கட்டளையிடும். உடனே வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வந்து இவர்கள் எல்லாரையும் நாங்கள் அழித்து விடுகிறோம். பிரியமானவர்களே, திருவசனத்தை தவறாய் நாம் கையாளுவதனால் எத்தனை பேர் வாழ்க்கையை நாம் கெடுத்திருக்கிறோம் தெரியுமா? எத்தனை பிரசங்கிமார் திருவசனத்தை திருக்கி பேசுவதால், குறிப்பாக தனிப்பட்ட முறையிலே ஆலோசனை கொடுக்கும் பொழுது திருவசனத்தை தெளிவாக கொடுக்காததால் எத்தனையோ தனிநபர்களுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக சிதறி இருக்கிறது. அதை நான் கண்டிருக்கிறேன். இந்த சீஷைகளை பாருங்க, ஒன்று பிரசங்கம் பண்றவன நிறுத்திடணும், அல்லது மக்களை அழிச்சிடணும். பாருங்க, அவங்க அடுத்தடுத்து அப்படியே வர்றாங்க. அதுவும் அடுத்தடுத்த அத்தியாயத்தில் வருது. இதுதான் அந்த சீஷர்களுடைய ஒரு நிலைமையாக இருந்தது. உங்களிலே பலரும் பலவிதமான ஊழியங்களிலே ஈடுபட்டு இருப்பீர்கள். உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். சண்டை போடுகிறவர்களை வைத்து சண்டை கோழிகளாக அல்லது சண்டை சேவல்களாக இருக்கிறவர்களை வைத்து ஆண்டவர் பெரிய காரியம் ஒன்றும் சாதிக்கவே மாட்டார். அவர்கள் தங்களை கில்லாடிகள் என்று நினைப்பார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை பெரிய காரியங்களை சாதிக்க அனுமதிக்க மாட்டார். தாவீது ஒரு ஆலயத்தை கட்ட விரும்பினான். ஆனால் ஆண்டவர் அவனிடத்தில் சொன்னார், நீ கட்டக்கூடாது, உன் கையெல்லாம் ரத்தம், அது பாவ ரத்தம் அல்ல, அது நீ நடத்திய யுத்தங்கள், நிறைய யுத்தங்களை நீ பார்த்து அநேக ரத்தத்தை நீ சிந்தி விட்டார். நீ எனக்கு ஆலயம் கட்டக்கூடாது. உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் சாலமோன், அவனுடைய பெயரே அமைதி அமெரிக்கை என்று அர்த்தம் கொள்ளும். அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். நீங்களும் நானும் இருந்திருந்தால், சாலமோன் அவன் என்ன வாழ்க்கை, ஆனால் தாவீது அவன் எப்படிப்பட்டவன், தாவீதல்லவோ கட்டியிருக்க வேண்டும் என்று நாம் நினைத்திருப்போம். ஆனால் ஆண்டவர் அமெரிக்கையும் அமைதியும் சமாதானமும் உள்ளவர்கள்தான் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஒரு முக்கியமான சத்தியம், முக்கியமான சத்தியம். ஊழியத்தில் இருக்கிறவர்கள் இதையும் ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டு மண்டை உடைத்து ஏதாவது பெரிய காரியத்தை செய்யணும்னு நினைக்காதுங்க. அமெரிக்கானவர்களே தேவனுக்கு முன்பாக பலமானவர்கள். எப்பொழுது பார்த்தாலும் சண்டை போட்டு கொண்டே இராதீர்கள். என்னுடைய ஆண்டவர் பிலாத்துவுக்கு முன்னாலே நிற்கிறார். பிலாத்து அவரை பார்த்து, இவர்கள் எல்லாரும் என்னெல்லாமோ சொல்லுகிறார்களே, நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்று கேட்கிறார். அப்போ என் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய அரசு இந்த உலகத்திற்குரிய அரசு அல்ல. என்னுடைய அரசு இந்த உலகத்திற்குரிய அரசாக இருந்திருந்தால் என்னுடைய ஊழியக்காரர் போராடி இருப்பார்கள். ஆனால் அவர் போராட மாட்டார். அவர் போராட்டக்காரர் அல்ல, அவர் போராட மாட்டார். இதான் இந்த ராஜ்யத்தினுடைய ரகசியம். இதுதான் இறையரசினுடைய தாற்பயம். இதுதான் ஆண்டவருக்கு முன்பாக பலம் என்பதற்குரிய ரகசியம். இயேசு கிறிஸ்துவை பற்றி தெளிவான ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது. அவர் வாக்குவாதம் பண்ண மாட்டார், அவர் கூக்குரலிட மாட்டார், தெருவிலே சத்தத்தை உயர்த்த மாட்டார். ஆனால் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க செய்வார். வசனங்களை அப்படி அடுத்தடுத்து பார்க்கும் பொழுது வசனத்திற்குள்ளே முரண்பாடு என்பது இருக்கவே இருக்காது. ஆனால் அது சரியாக நாம் பொறுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டுக்குட்டியாக யோர்தான் நதிக்கரையிலே வருகிறார். அவர் மேல் இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் வருகிறார். ஆட்டுக்குட்டி மேல்தான் புறா வரும். ஏனென்றால் மிருகங்களிலெல்லாம் மிருதுவானது ஆட்டுக்குட்டி, பறவைகளிலெல்லாம் மிருதுவானது புறா. புலியை போலவும் சிங்கத்தை போலவும் இருந்தால் புறா உட்காராது. ஆட்டுக்குட்டி, அந்த காம்பினேஷனை பாருங்க, டவ் ஆன் அ lamb. நீ எப்படி இருக்கிறோம் நம்ம? இந்த சாந்தமுள்ள ஆட்டுக்குட்டியை போல் இருந்தால் ஆவியானுடைய செயல்பாடு உங்கள் வாழ்க்கையிலே அதிகமாக காணப்படும். சமாதானம் என்று சொன்ன உடனே போராட்டமே இருக்காது என்று நாம் சொல்ல முடியாது. போராட்டம் இருக்கும். பவுல் அழகாக ரோமருக்கு எழுதினார், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக
சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார். எந்த தேவன்? சமாதானத்தின் தேவன். நடப்பது என்ன? போர். புரியுதா அந்த காம்பினேஷன்? சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாக உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். கிரஷிங். அப்போ போராட்டம் இருக்கும், பட் ஆனால் அங்கே அது சமாதானம், அது ஓங்கி நிற்கும். இயேசுவின் வாழ்க்கையிலே போராட்டம் இல்லாத வேளையே கிடையாது. பெரிய புயல் அலை மோதி கொண்டிருக்கிறது, ஆனால் அவர் அடித்தட்டிலே தலையணை வைத்து படுத்துக் கொண்டிருந்தார் என்று இருக்கிறது. சாதாரணமாக படுக்கல, தலையணை வைத்து அவர் படுத்துக் கொண்டிருந்தார், நிம்மதியாக இருந்தார். பாட்டு சொல்லும், திரையுலக பாட்டு, புயலுக்கு பின்னே அமைதி என்று சொல்லும். ஆனால் என்னுடைய ஆண்டவர் புயல் அடிக்கும் போதே அமைதி. Calm when there is storm, not calm after the storm. இதுதான் கிறிஸ்டியானிட்டி, இதுதான் கிறிஸ்து தருகிற சமாதானம். பிசாசானவன் யூதாசுக்குள் நுழைந்து விட்டான். அவன் போய் தன்னுடைய பணத்தை வாங்க சென்று விட்டான். அதை அறிந்த இயேசு உடனே தன்னுடைய மேலாடையை கழற்றி ஒரு துண்டை எடுத்துக்கொண்டு சீடருடைய பாலத்தை கழுவினார். ஏன்? பிதாவானவர் எல்லாவற்றையும் தன்னுடைய கையிலே ஒப்படைத்திருக்கிறார் என்பதை அவர் அந்த நேரத்திலே உணர்கிறார். காட்டி கொடுக்கிறவன் காட்டி கொடுக்கட்டும், ஆனால் பிதாவானவர் என்னிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார். நான் அவரிடத்திலிருந்து வந்தேன், அவரிடத்திற்கு போகிறேன். அமைதி. கூலா இருந்தார் ஜீசஸ், கூலா இருந்தார். ஏன்னா அவருக்குள் விதமான ஒரு நிச்சயம் இருந்தது. அவரை பிடிக்க வந்தவர்களை பார்த்து பேதுரு அப்படியே பரவசம் கொள்ளுகிறார், துடிக்கிறார். ஏனென்றால் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னது இயேசுதானே. பட்டயத்தை உரையில் வைத்து வெளியே எடுக்காவிட்டால் என்ன பயன் என்று சொல்லி பேதுருவின் குருவி மூளை யோசித்தது. அப்பொழுது ஒரு கேள்வி கேட்கிறார் பேதுரு, ஆண்டவரே பட்டயத்தால் வெட்டட்டுமா என்று கேட்கிறார். ஆண்டவர் பதில் சொல்லும் முன்னால் அவர் வெட்டி விட்டார். அப்புறம் அங்க கூட இயேசு, இதெல்லாம் எதுக்குப்பா, இதெல்லாம் விடு, ரிலாக்ஸ். அமைதி, அடக்கம், அமெரிக்கை. என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிற? உன்னை விடுவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, சிலுவையில் அறையும் அதிகாரம் உண்டு. என்ன சும்மா அப்படி நிற்கிற? என்ன நினைச்சிட்டு இருக்க? சார், பாரத்தில் இருந்து உமக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒன்றும் உமக்கு கிடையாது. நீர் உட்கார்ந்திருப்பது தற்காலிக நாற்காலி, என் தந்தை அமர்ந்திருப்பது நித்திய அரியணை. You are a chairman. சேர் தான் உமக்கு. பட் ஃபார் மீ, I have my father on the throne. சேர் முக்கியமா, த்ரோன் முக்கியமா? அதான் சொன்னார் அவர். எல்லாம் ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு he was perfectly relaxed. பதட்டமின்றி இருந்தார். எனவே தான் அவர் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை, சமாதானத்தை இல்லை, யாருடைய சமாதானம்? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இல்லை, சரியான மொழியாக்கம், உங்களுக்கு விட்டு செல்கிறேன். நான் இந்த உலகத்தில் சமாதானம் அனுபவிச்சிருந்தேன்ல, எல்லா சூழ்நிலையும் எவ்வளோ கூலாக இருந்தேன்ல, அந்த சமாதானத்தை ஐ லீவ், ஆங்கிலத்தில் அழகாக இருக்கிறது. அந்த தப்பா நீ வச்சிக்கன்னு சொல்லி அந்த சமாதானத்தை நான் விட்டு போகிறேன், விட்டு செல்கிறேன் என்று சொன்னேன். உலகம் தருகிற சமாதானம் அல்ல. உலக சமாதானம் என்ன? நல்லது நடப்பதால் சமாதானம். இயேசு தருகிற சமாதானம் கெட்டது நடந்தாலும் சமாதானம். What the world gives is because of peace, but what Jesus promises is in spite of peace. புரிகிறதா உங்களுக்கு? இதுதான் இயேசு கொடுக்கிற சமாதானம். கடலாழத்திலே மேலே அலை மோதிக்கொண்டிருந்தாலும் கடலாழத்திலே ஒரு அமைதி இருக்கும். The depth of the sea. அதுதான் இயேசு நமக்கு அருளி செய்கிற சமாதானம். தன்னுடைய வாழ்க்கை முழுவதிலும் நம்முடைய ஆண்டவர் சமாதானம் பண்ணுகிறவராகவே இருந்தார்.
எப்பொழுது பார்த்தாலும் மக்களை பார்த்து சொல்லுவார், உங்களுக்கு சமாதானம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இது கிறிஸ்துமஸ் காலம். வேதநாயக சாஸ்திரியார் இந்த காலத்திலே பாடுவதற்கு நமக்கு அழகான ஒரு பாடலை கொடுத்தார். அது எப்பொழுதும் பாட வேண்டிய பாடல். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான் நமதாதி பிதாவின் திருப்பாலர் இவர், அனுகூலர் இவர், மனுவேலர் இவர், சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். எங்கும் இயேசு சென்ற விடமெல்லாம் சமாதானத்தை அவர் உண்டாக்கினார். ரெண்டு பொலிட்டிக்கல் அரசியல் விரோதிகள், ஒன்று பிலாத்து, அடுத்தது ஏரோது. பிலாத்து ஏரோதினிடம் அனுப்பினான், ஏரோது பிலாத்தையிடம் அனுப்பினார். என்னுடைய வேதம் சொல்லுகிறது, அன்றைய தினமே விரோதிகளாகி இருந்த இருவரும் சிநேகிதரானார்கள். கருணாநிதியும் ஜெயலலிதா சிநேகிதரானா உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த நியூஸ்? அது யாரால சிநேகிதரானாங்க? இயேசு கிறிஸ்து வந்தா தான் அது வரும். பாருங்க, அந்த ரெண்டு பேரையும், இது ரெண்டும் அந்த மாதிரி பொலிட்டிக்கல் ரைவல்ஸ். ஏருக்கு மாறாக தான் பேசுவாங்க, செய்வாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கும் இங்கும் நடமாடிய பொழுது அவர்கள் இருவரும் அன்றைக்கு சிநேகிதர் ஆனார். பிரியமானவர்களே, நீங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வாயிருங்கள், பிரச்சனைக்கு காரமாயிராதிருங்கள். Be a solution to problems and don't be a cause for problems. சமாதானம் பண்ணுவது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. ஏன் தெரியுமா? உலகம் சமாதானத்தை விரும்பாது. இதை சங்கீதக்காரன் தன்னுடைய 120ஆம் சங்கீதத்தில், மிக அழகான ஒரு சங்கீதம், சங்கீதம் 120 5 முதல் 7 அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன், பாருங்கள். சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்திலே என் ஆத்துமா குடியிருந்தது போதும். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது சண்டைக்கு ஆயத்தப்படுகிறார்கள். உலகத்தில் சமாதானம்னு யூஎன்ல பேசுவாங்க, அங்கே நேட்டோவில் பேசுவாங்க, எல்லா இடம் பேசுவாங்க. ஆனால் சமாதானம் என்று அவர்கள் பேசுவார்கள், ஆனால் சமாதானத்துக்கு அவர்கள் எதிரடையாக இருப்பார்கள். ஏன் தெரியுமா? ஒரு இஎன்டி ஸ்கேன் எடுத்து வச்சிருக்கிறோம் பாருங்க, ரோமர் 3:13-14. மக்களிடத்தில் ஏன் சமாதானம் இல்லை என்பதற்கு ஒரு முக்கியமான காரியத்தை பவுல் அழகாக ஒரு இஎன்டி ஸ்கேன், தொண்டை நாக்கு, அது என்ன தொண்டை நாக்கு வேற என்ன, மூக்கா, மூக்கு, அதில் அவர் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. ரோமர் 3ஆம் அத்தியாயம், எவ்வளோ அழகாக அந்த காலத்திலேயே அவர் அதை போட்டு வச்சிருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதை வாசிக்கும் போது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவருடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. ஏன் தெரியுமா? 17ஆம் வசனம், சமாதான வழியை அவர்கள் அறியாது. என்னெல்லாம் சொல்லியிருக்கு? தொண்டை, நாக்கு, உதடு, வாய். பெர்ஃபெக்ட் இஎன்டி ஸ்கேன். இதுதான் இந்த உலகம், இப்படி தான் இருப்பாங்க. காரணம், அவர்கள் சமாதான வழியை அறியாதிருக்கிறார்கள். வாக்குவாதம், பொறாமை, சகிப்பின்மை, எதிர்ப்பு, பிரிவினை, கொடூரம், பகை, கசப்பு, புறங்கூறுதல், துர்ச்செய்தி பரப்புதல், பயங்கரவாதம், இதுதான் நம்முடைய பத்திரிகைகளை நிரப்பி வருகின்றன. ஆனால் சமாதான பிரபுவை பின்பற்றவர்களாகிய நாம் எப்பொழுதும் சமாதானம் என்கிற காலணிகளை அணிந்து கொண்டு சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு மக்களிடத்திலே சென்றால் சமாதானம் உண்டாக்குவோம். ஏன் தெரியுமா? தேவனோடு சமாதானமாகாதவன் மனிதரோடு சமாதானமாய் இருக்க மாட்டான். எனவே தான் திருவசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய வழிகள் தேவனோடு செம்மையாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும்
அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் நாம் எழுந்து நின்று இவ்விதமான சமாதான வழியிலே நடக்கவும், இவ்விதமான சமாதான வழியை இயேசு போல மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் நாம் நம்மை அர்ப்பணிப்போம். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். கண்கள் மூடி இருக்கட்டும், தலைகள் வணங்கி இருக்கட்டும், கரங்கள் கூப்பி இருக்கட்டும், இருதயங்கள் தேவனை நோக்கி உயர்த்தப்பட்டு இருக்கட்டும். இயேசு போல, 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 இயேசுவை போலாவே, இயேசுவை போலாவே, இயேசுவை போலாவே, இயேசுவை போலாக்கும். Like Jesus, 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 like Jesus. I would be like Jesus. I would be like Jesus. I would be like Jesus. Lord, make me like Jesus. எங்கள் மகாபரி தேவனே, சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களிடத்தில் அனுப்பி எங்களுக்கு முன்பாக நடைமுறை சமாதானத்தை அவர் எங்களுக்கு அபியாசித்து நல்லதொரு முன்மாதிரியை வைத்து சென்றதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சமாதானத்தை குறித்து அவர் போதித்ததற்காகவும், சமாதானத்தை அவர் கடைபிடித்து எங்களுக்கு மாதிரியை காட்டினதற்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவற்றில் சில வசனங்களை இந்த மாலை வேளையில் நாங்கள் தியானித்தோம். தொடர்ந்து மீதியுள்ள வசனங்களை நாங்கள் அவருடைய வார்த்தைகளிலும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வாசிக்கிற பகுதிகளிலும் இருந்து நாங்கள் தெரிந்து கொண்டு எங்களுக்குள்ளும் ஒருவரோடொருவரும் சபைக்குள்ளும் சபைக்கு வெளியேயும் வீட்டிலும் வெளியேயும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி தாரும். துதிகன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென்.